We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 30 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 16. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 30 வரை. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். வசனம் 21. கோராசீனே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் 24. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனுக்கும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. Lord, we pray that you will speak to us through your word. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள்
rooted in Christ. What does it mean to be rooted in Christ? What do you think will happen if you and I are not rooted in Christ? நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே வேரூன்றியவர்களாக இராமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய விளைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விளைவுகள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Now this is what we are going to learn from Jesus' teaching in Matthew chapter 11, 16 to 30. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த கருப்பொருளை குறித்து நாம் யோசிக்க போகிறோம். We're going to think about being rooted in Christ from Matthew chapter 11 verses 16 to 30. Jesus says this famous statement. இன்று மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே அதிக நபர்களுக்கு அறிமுகமான இந்த வசனங்களை இயேசு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். Now here Jesus says this very famous statement. Come to me all who labor and are heavy laden, and I will give you rest. Let's have that read in Matthew chapter 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு பாரத்தை உருவாக்குகிறது, இளைப்பாறுதல் கொடுக்காதபடிக்கு அவர்களை வழிநடத்துகிறது என்றதனால்தான் இயேசு இந்த வசனங்களை சொல்கிறார். Now Jesus' words imply that the people were doing something that was causing them to be exhausted, to be burdened in life, and that's why Jesus says these words, come to me who labor and are heavy laden, and I will give you rest. ஆகையால் தான் இயேசு இந்த வசனங்களை சொல்கிறார். அவர்கள் பாரம் சுமக்கிறவர்களாக இருப்பதினாலே, இளைப்பாறுதல் பெறாதபடி வாழ்ந்து கொண்டிருப்பதனால் தான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்கிறார். Jesus goes on to say to them to take his yoke and to learn from him, and then they will find rest. இயேசு அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதல் பெறுவீர்கள் என்று இந்த வசனங்களை 29வது வசனத்திலே சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். We see this in verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு இந்த வசனங்களை சொல்கிறார். ஆகையாலே இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு பாரத்தை சுமக்கிறது. இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அவர்களுக்கு இளைப்பாறுதல் கூடாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவனமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் இயேசு சொல்கிறார், என்னுடைய நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதல் பெறுவீர்கள், நீங்கள் என்னிடத்தில் வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். Now Jesus tells them to come to him, and he tells the people that the way that they are living and the lifestyle that they are adopting is causing them much hardship, much burden and restlessness. And here Jesus says, come to me and learn from me. இயேசு என்னிடத்தில் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Jesus tells the people that the way that the people were living, the lifestyle, the outlook in life is causing them much exhaustion. அதாவது வாழ்க்கையினுடைய தோற்றம், வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு, வாழ்க்கை முறையானது, வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களை வருத்தத்துக்குள்ளாக நடத்துகிறது, அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடாதபடி அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனங்கள் சொல்வதற்கு முன்பதாக மற்ற சில வசனங்களை அவர் சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். Now before Jesus says these words, before Jesus explains a few verses before the verse that says Jesus tells the people to come to him, we read in verses 21 to 24 why these people were behaving the way that they were, why these people were experiencing the way that they were. ஏன் ஜனங்கள் அவர்கள் இளைப்பாறுதல் பெறாதபடிக்கு பாரத்தோடு களைப்போடு இருக்கிறார்கள் என்று இந்த சில வசனங்களுக்கு, இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை இயேசு என்ன சொல்கிறார் என்று கவனித்து பார்ப்போமே. Let's read verses 21 to 24. கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே
உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுடைய வேதனைக்கு காரணத்தை எடுத்து சொல்கிறார். Now here Jesus explains why they were experiencing much exhaustion, why they were experiencing much pain, why is it they were so restless. ஏன் இவர்கள் இளைப்பாறுதல் பெறாதபடிக்கு வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்கலாம். அவர்களுடைய வழிகளை தேர்ந்து கொண்டார்கள். Now the people had chosen their own ways. People had decided that their way would be the way that they would live their lives and not the way that God is suggesting to them. தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வழிமுறையை, வாழ்க்கை முறையை அவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்ததினால்தான் இந்த 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செய்த போதிலும் அவர்கள் தேவனுடைய வழிக்கு வராமல் அவர்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்ததினாலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். What were the people doing that was causing much pain? ஏன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் கவனிக்கலாம். Now we read specifically the connection between Matthew chapter 11 and verse 21 to 24 and Romans chapter 18 and 19 gives us a fuller picture. Why is it that people were experiencing much pain and much restlessness? In the மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனமும் நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் இணைந்து வாசிப்போமானால் இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியத்திலே ஏன் அவர்களுக்கு எவ்வளவு பாரம் வந்தது, ஏன் அவர்கள் அவனமாக வருத்தத்தை அனுபவித்தார்கள் என்று நம்ம கவனிக்கலாம். அதை வாசிக்க கேட்போம். Let's have that read. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய ஜனங்கள் ஏன் இதை எவ்வளவு வித்தியாசமான வேதனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். You can see why the people were experiencing such unique pain in their lives. They were experiencing such pain because they were subjected to sin. What they want to do, they cannot do. What they don't want to do, they keep doing. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடி அவர்கள் இருக்கிறார்கள். எதை செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் மறுபடியுமாக செய்து கொண்டு இருப்பதனாலே அவர்களுடைய வாழ்க்கை முறையானது வேதனையும் வருத்தத்தையும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கினது என்று இயேசு தன்னுடைய வசனங்கள் மூலமாக அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக விவரிக்கிறார். Now Jesus explains to the people, why is it that they are experiencing so much pain? Why is it that they are experiencing so much turmoil and restlessness? It's because they were subjected to sin. What they should not do, they kept doing. What they should do, they were unable to do. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடி தவித்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் மறுபடியுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அடிமை உள்ளவர்களாக இருந்ததினாலே அவர்கள் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை வாசிக்கிறோம். Now there is only one way, and there's only one way to be liberated from sin and from the consequences of sin, and we read that in Romans chapter 8 verses 1 to 2.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆகையால் இயேசு இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஏன் ஜனங்கள் அவரிடத்திலே வர வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார்கள் என்றால் அவரை அன்றி விடுதலை இல்லை. Now why is Jesus calling people to come to him? Because except from him there is no liberation from sin. There is no liberation from the pain and the exhaustion of life. இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை, இந்த வாழ்க்கையிலிருந்து வருத்தமும் அந்த பாரமும் இருந்து அந்த விடுதலை இயேசுவினிடத்திலே அன்றி வேறு எங்கேயும் இல்லை என்று அறிந்து ஜனங்களிடத்தில் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். இந்த வசனங்களை முழுமையாக இந்த ரோமருக்கு இருந்த நிருபத்தையும் இயேசு சொல்லக்கூடிய காரியத்தையும் நன்றாக வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் வாருங்கள், இந்த வருத்தத்திலிருந்து இந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை, அது பாவத்தினாலே வருகிறது, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வரும் என்று அறிந்து அவர்களுக்கு ஆலோசனை அந்த அழைப்பையும் அவர் கொடுத்து என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய நுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அந்த அழைப்பை கொடுக்கிறார். Now why did Jesus call the people to come to him? He called them to come to him because they were slaves to sin, and sin was causing restlessness. Sin was causing burden in their lives. And so Jesus calls them to come to him and to learn from him. But the issue with the people's life is this. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை என்னவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். Now we get an even more deeper insight into the people's problem in Matthew chapter 11 verse 16 to 19. Let's have that read. அந்த வாசியை கேட்போமே. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் பாவ கட்டிலே இருந்த போதிலும் அவர்கள் இயேசுனுடைய வழிக்கு வராமல் சாக்கு போக்கு சொல்லி இயேசுனுடைய அழைப்புக்கு அவர்கள் மறுதளித்தார்கள் என்று இந்த வசனங்கள் மூலியமாக நாம் காணலாம். ஆண்டவர் யோவான் ஸ்நானகர் மூலியமாக பேசினார், இயேசு தேவகுமாரனாக வந்து பேசினார். ஆனால் இருவருக்கும் அவர்கள் பதில் கொடுக்காமல், மறு உத்தரவு கொடுக்காமல், ஆண்டவருடைய அழைப்புக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பலவிதமான சாக்கு போக்குதல் சொல்லி தேவன் கொடுக்கக்கூடிய அழைப்பை அவர்கள் பெறாமலே அவர்கள் இருந்தார்கள். Now scripture says through Jesus' words that Jesus gave an invitation to the people to come and hear from him, but they refused. And John the Baptist was sent by God and they refused. And so they were giving constantly different types of excuses and refusal to listen to God and his messengers and even his son. தேவனுடைய செய்தியாளராக இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகருக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. பலவிதமான சாக்கு போகுதலை சொல்லி தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். And that's why Jesus continues to call his people. He tells them, take my yoke
Meaning, take my way of life. Don't continue in your way of life. உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க தொடர்ந்து வாழாதபடிக்கு என்னுடைய நுகம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முறையை நான் கற்றுக் கொடுக்கக்கூடியதை, நான் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்களும் வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதல் பெறுவீர்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now here Jesus says to his people, do not continue in your way of life because it's causing you much pain. Do not refuse God's call. Do not refuse God's invitation. You come, take upon yourself my yoke, my lifestyle, my way of life, my teaching, and you will experience rest. You will experience healing in your souls. இயேசு சொல்கிறார், என்னுடைய நுகத்தை, என்னுடைய வழிமுறையை, என்னுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் பெறுவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். Jesus' way of life frees the people from the consequences of sin and the exhaustion in life. Without Jesus, there is no freedom from the exhaustion of life. இயேசு சொல்கிறார், இயேசுவை அன்றி இந்த பாரத்திலிருந்து, இந்த வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை. இந்த பாரத்தையும் இந்த இளைப்பாறுதலும் இயேசு சொல்லும் பொழுது அது சரீரபூர்வமான பாரத்தை குறித்து பேசவில்லை, சரீரபூர்வமான இளைப்பாறுதலை குறித்து பேசவில்லை. ஆனால் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை குறித்து இயேசு சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். Now Jesus is not talking about physical exhaustion here. He's not talking about things that are concerning the body, but here Jesus is talking about something that concerns the inner man. உள்ளான மனுஷனை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். 29வது வசனத்தை மறுபடியுமாக வாசிக்க கேட்போமே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகையால் இயேசு சொல்லக்கூடிய இளைப்பாறுதலான சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, ஆனால் ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். Now today, what is making you feel exhausted? Could it be that our lifestyle is rooted in something else? இன்றைக்கு நாம் இளைப்பாறுதல் பெறாதபடிக்கு வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற காரணம் என்ன? ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வேறு உள்ளவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை விட வேறு காரியத்திலே வேறொன்றவர்களாக இருக்கிறோமா? Jesus encourages us to come to him and to be rooted in him, in his lifestyle, in his words, so that you and I can experience rest. இயேசு அவரிடத்தில் வரும்படியாக அழைப்பு கொடுப்பதற்கு முக்கிய காரணமே அவருக்குள்ளாக வேறு உள்ளவர்களாக இருந்து அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி அவருடைய வார்த்தையிலே நாம் இருக்கும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வேறொன்றவர்களாக இருக்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். It is his lifestyle that will cause rest within us. அவருடைய வாழ்க்கை முறை, அவர் சொல்லக்கூடிய காரியத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதே தவிர இந்த மனப்போன போக்கிலே வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது நமக்கு இளைப்பாறுதலை தராது. ஆனால் எதை கொடுக்கும் என்றால் வருத்தத்தையும் பாரத்தையும் உருவாக்கும். Now Jesus here clearly says that it is his way, it is his lifestyle that will cause rest. It is not the lifestyle of this world. It is not the lifestyle that people are purporting that will cause rest. In fact, it's quite the contrary. It will cause exhaustion. இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய காரியத்தின் மூலமாக நாம் நடக்கும் பொழுது அது இளைப்பாறுதலை உருவாக்குவது அல்ல, ஆனால் வருத்தத்தையும் பாரத்தையும் உருவாக்குகிறது. There is a solution for physical exhaustion, to rest from physical work that causes physical exhaustion. இந்த சரீரபூர்வ இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்றால் சரீரத்தில் செய்யக்கூடிய வேலையை நிறுத்தும் பொழுது சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆனால் நம்மளுடைய உணர்ச்சிக்கும்
நம்முடைய மனநிலைக்கும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கும் நமக்கு இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்றால் இயேசுனுடைய நுகத்தை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவர் சொல்லக்கூடிய காரியத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, வேறு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, மனமான ஒரு வாழ்க்கை முறை தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று, பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும் என்று இயேசு நமக்கு கொடுக்கிறார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாவமும் பாவத்தினுடைய விளைவுகளும் நமக்கு இளைப்பாறுதல் பெறாதபடி நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலை உண்டு என்று இயேசு சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Scripture says and Jesus says that there is a liberation from the consequences of sin when you and I come to Him, when you and I are rooted in Him. அவருக்குள்ளாக நாம் வேறு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நாம் பாவக்கட்டிலிருந்து, பாவம் உருவாக்கக்கூடிய அந்த வருத்தத்திலிருந்து, பாரத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற்று ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையாலே நாம் இயேசுவினிடத்தில் வருவோமா? அவரிடத்தில் வந்து நாம் இளைப்பாறுதல் பெறுவோமா? Shall we come to Jesus? Shall we rest in Jesus? Today is Youth Sunday. இன்றைக்கு வாலிப ஞாயிறாக இருக்கிறது. ஒருவேளை வாலிப ஞாயிறிலே வாலிபர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இளைப்பாறுதல் இல்லாதபடி நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு மனநிலையிலே, உள்ளான உள்ளத்திலே, மனநிலை அந்த ஒரு வருத்தத்தோடு, ஒரு பாரத்தோடு, இளைப்பாறுதல் இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களானால் இயேசு உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். Perhaps you are a youth who are sitting here and you are struggling with restlessness, with burden, and you are laboring without any rest. Jesus calls you to Him, to come and take upon His lifestyle, to adopt His words as a compass for your life. பிரியமானவர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த சமாதானம், அவர் வாழ்க்கை மூலியமாக வரக்கூடிய அந்த சமாதானத்தை பெறும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். His lifestyle brings about peace, brings about rest, my dear young people. So would you come and rest in Him? And that rest will only take place when you and I are rooted in Christ. So the young people who are here and you are listening to this message, Jesus tells you this: come and be rooted in Him. In Him there is rest. In Him there is liberty. அவருக்குள்ளாக வந்து, அவருக்குள்ளாக வேறுள்ளவர்களாக இருந்து இளைப்பாறுதலும் விடுதலையும் பெற இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus is calling you to a life of freedom from things that are draining you emotionally and mentally. இயேசு அவர் உங்களை அழைக்கிறார். இந்த மனநிலையிலிருந்து, இந்த உணர்ச்சியிலிருந்து, அதிக வருத்தத்தோடு, பாரத்தோடு அமர்ந்து கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, இயேசு உங்களை பார்த்து அழைக்கிறார். வாலிபர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் இளைப்பாறுதல் பெறும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். The psalmist says that God is near to those who call Him and will fulfill the desires of those who fear Him. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் அவரை அழைக்கக்கூடியவர்களிடத்திலே தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று, அவர்களுடைய வாஞ்சையை, அவரை பயந்து நடக்கிறவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்போமே. சங்கீதம் 145வது சங்கீதம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. In Psalm 145 verse 18 to 19, we hear what the psalmist says about God being near to those who call Him. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். அதே வேளையிலே நீங்களும் ஆண்டவரை பார்த்து கூப்பிட வேண்டும். There are two things that needs to take place. Jesus here is forever extending his invitation to you to come to Him. But it requires you and I to call out to Him as well. And when you and I call out to Him and approach Him, God's word says
that he is truly near to those who call him. அவரை அழைக்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. So today God is calling you, my young people. God is calling you, but you too must call out to God. இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அதே வேளையில் நீங்களும் தேவனை பார்த்து நோக்கி பார்த்து அவரை கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது இளைப்பாறுதலை இன்றைக்கு நீங்கள் பெறுவீர்கள். When you and I are rooted in him, when you and I take upon what he is saying, his lifestyle, his words, it is then and then only, my friends, that you and I will experience freedom, experience peace and rest. Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த வாலிப ஞாயிறிலே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இவர்கள் உணர்ச்சியில் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர். இந்த இளைப்பாறுதல் பெரும்படியான ஒரே ஒரு வழி, நீர் கொடுக்கக்கூடிய அழைப்பை பெற்று வரும் பொழுது நீர் இளைப்பாறுதல் கொடுப்பீர் என்று சொன்னீரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அழைப்பை பெற்று உம்மிடத்தில் வர நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ சமீபமாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறதே, அதை அவர்கள் அனுபவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray, just as how you call those who are heavy burden to come to you, and also those who call out to you, you are close to those who call out to you. We pray that that experience, those words will become a reality and experience in their lives today. We pray and ask this in Jesus' mighty name. Yesu Christuviன் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.